வளர்க்கணும் என்பது பிரதமா வாழ்த்து, சிறப்பான வாழ்த்து. இப்படிப்பட்ட வாழ்த்தக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா? சின்ன புறா ஒன்று எந்த கடாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது. நிழலில் உழவு நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே, நூறாண்டுகள் நீ வாழ்கவே. சின்ன புறா உங்களுடைய அனைத்து விவரம் தெரியும். அது தெரிந்தாலும் கூட உங்களிடம் இருந்து நாம சொல்லணும், செவியால கேட்கணும்னு ஆசைப்படலாமா? சுவாமி, ஆசையிலே இரண்டு விதமான ஆசைகள் இருக்குது. பேரன்ப ஆசை, சிற்றன்ப ஆசை என்று சொல்லக்கூடிய. சரி, பேரன்ப ஆசை யாருக்கு, சிற்றன்ப ஆசை யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல யாருக்கு சொல்லக்கூடாது. பேரன்ப ஆசை மனிதனுக்காகப்பட்டது. கேள்வி கேட்கிற திறமை, பதில் சொல்வது ஒரு பொறுமை. ஆனா ஒரு மனிதனுக்கு கேள்வியை வளர்க்க விடாம இருக்கேன். நீங்க சிற்றின்ப ஆசை பேரின்ப ஆசை சொன்னீங்கல்ல, யாருக்குன்னு கேட்டீங்கல்ல? சிற்றின்ப ஆசை யாருக்கு, பேரின்ப ஆசை யாருக்கு? பேரின்ப ஆசை மனிதனுக்கா? பேரின்ப ஆசை, சிற்றின்ப ஆசை வந்து முனிவர்களுக்கு. உனக்கு யாரு? பேரின்ப ஆசை முனிவர்களுக்கு, சிற்றின்ப ஆசை வந்து மனிதனுக்காகப்பட்டது. அப்படி சொல்லுங்க. ஆனாலும் கூட யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 4. என்னன்னா யுகம்? திரேதா, துவாபர, கலியுகம் என்று சொல்லக்கூடிய. திரேதாத்துல நடந்த கதை அச்சந்திர புராணம், திரேதாத்துல நடந்த கதை ராமாயணம், துவாபரத்துல நடந்த கதை மகாபாரதம், கலியுகத்துல கந்த புராணம் நடந்துச்சே, முடிஞ்சுச்சா? நடந்துட்டே இருக்கு சுவாமி. நடந்துட்டே இருக்கா? தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சவளத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, கிரகங்கள் 9. அப்படி வரணும். திக்குகள் 8, பசி வந்தால் 10 மறந்து விடும். ஆபத்துக்கு உதவாத இல்லை, அரும்பசிக்கு உதவாத. அரும்பசி இல்லாத அன்னம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம். தாவத்தை தீர்க்காத தண்ணி, தரித்திர முடியாத எண்ணி, கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி கொள்ளாத சீரன். பாவத்தை தீர்த்தா இது 7 11 சொல்லிருக்கேன். பசி வந்தா 10 11 இருக்கேன். அதனால சரி, கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்கள் சுவாமி. கேட்கலாமா? எதை வேணாலும் கேளுங்க.
மடை வெள்ளம் போல் திறந்தது போல் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கேன். கேள். தெரிந்ததை தெரிய வேண்டும், தெரியாத தாங்களே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சாமி. அப்படி என்னதான் கேட்க போறீங்க? அப்படி என்னதான் கேட்க போறீங்கன்னு சொல்றேன் நான். சாமி கேட்கறதுக்கு மரியாதையா பதில் சொல்லணும். விகாரமா கேட்டான். கேட்டு தெரிஞ்சுக்காம சொல்றாங்க. இல்ல சாமி வந்து என்ன நீங்க பதில் சொல்லுங்க. கேட்டு தெரிஞ்சுக்காம சொல்றீங்க. சாமி. அப்புறம் என்னதான் கேட்க போறீங்க? என்ன இருங்க, ஒரு மனிதனாகப்பட்டவன் யாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவாங்க. தெரிஞ்ச விஷயம் கேட்கலாம், தெரியாத விஷயங்களை கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நீங்க ஒரு கேள்வி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கீங்க. அத கேட்கும் பொழுது மனிதன் அதாவது சின்னவளா தெரிஞ்சா சொல்றேன். என்னதான் கேட்க முடியும்னா என்ன அர்த்தம்? அப்படி என்னதான் எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்றேன். பொறாம கூட இருக்கக்கூடாது. நான் பொறாமப்படல சாமி. மண்டையில கணவன் தான் மண்டையில கனவு இருந்தா நீங்க போயிட்டு வாங்க. மண்டையில கணவன் தான் மண்டையில கனவு இருந்தா அறிவு. மண்டை கனமா இருந்தாலே அது மனிதனுக்கு அறிவு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கான், ஆனா பொறாம இருக்கக்கூடாது. பாருங்க, 6 அறிவு படிச்ச மனுஷனுக்கே போட்டி வரமா இருந்தாலும் கூட 4 அறிவு படிச்சது யாரு? பறவைகள். பறவைகள் போட்டி பாருங்க. ஒரு மரக்கிளைகளை கிளி காக்கை உட்கார்ந்து இந்த காக்கையை பார்த்து கிளி சொல்லிச்சா சீ தண்ணி போடான்னு சொல்லிச்சான். இந்த காக்கையை பார்த்து எந்த காக்காய் சொல்றீங்க? கதையில சரி சொல்லுங்க சார். காக்கையை பார்த்து கிளி சொல்லிச்சான் சீ தண்ணி போடான்னு சொல்லிச்சான். அதுக்கு இந்த காக்கை வெட்டிருக்குது. என்ன காயா என்ன ஏன் தண்ணி போடான்னு சொல்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதுக்கு உன்னைய பிடிக்கல நீ தண்ணி போடான்னு சொல்றதுக்கு, அதுக்கு திரும்பவும் காக்கை வெட்டிருக்குது. உமக்கும் நான்கறிவு நீயும் பறவை என்னை தள்ளி போட சொல்லி என்ன காரணம்னு இந்த காக்கை கிளி எடுத்துல கேட்க, அதுக்கு இந்த கிளி சொல்லிட்டான், நீயும் பறவை நானும் பறவை அதே இருக்கு நன்றா தெரியும், உமக்கும் நான் தெரியும் எனக்கும் நான் அது நன்றா தெரியும், ஆனா உன் நிறைய என்னடா கருப்பு தள்ளி போடான்னு இந்த காக்கை இந்த கிளி வந்து காக்கை சொல்லுது. கிளி பார்த்து சொல்லிச்சு. அதுக்கு காக்கை பறந்து போயிடுச்சு போச்சுட்டு. அங்க இருந்து ஒரு தோட்டத்தை வழியா வேடு வந்துட்டே இருக்காது. கிளியை வச்சு கொண்டு போய் கூண்டு அடைச்சு வீட்டு கொண்டு போயிட்டாரு. அங்க வீட்டுல கொண்டோடனே இந்த வேடுவனோட மனைவி சொல்லியிருக்காங்க, கிளி கொண்டு வந்து கிளி அழகா பேசுறேன், அழகா பேசுனா என்ன பண்ணணும் வேடுவன் கேட்க, அதுக்கு வேடுவனோட மனைவி சொல்ல, ஒரு நல்ல ஒரு கம்பி எடுத்து பழுக்க காய வச்சு நாக்கில சூடு போட்டா கிளி தோடு நாக்கில வச்சுட்டு வரேன் அழகா பேசணும்னு இந்த வேடுவன் முடிவு வேடுவன் சொல்றதுக்கு சரி மனைவி சொல்ல தட்டாம என்ன இருக்கேன், நல்ல ஒரு கம்பி எடுத்து நெருப்புல காய வச்சு கிளியினுடைய நாக்கில சூடு போட்டுருக்கேன். சூடு போடும்போது நாக்குல கிளியுடைய நாக்குல வந்து தோலை பிரிச்சுட்டு வந்துச்சு. பிரியும் பொழுது அந்த கிளி கீழே கத்துருக்கு. வேற அம்மா அப்பா சிக்கினா கத்து நாக்குல சூடு போட்டா அதனால சரி கத்துருச்சு அப்படின்னு அந்த கிளிக்கு வந்து சாப்பாடு வேடுவன் மனைவி எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு கட்டுல எடுத்துட்டு வரும்போது கிளி சாப்பிடல, சூடு வச்சதுனால நாக்கு புண்ணா போயிருச்சு. சரி கிளிதே சாப்பிடலையே, காக்கை காய்ச்சி சொல்ற பொண்ணு காக்கான்னு இந்த சாப்பாடை வச்சுட்டு இந்த வேடுவன் மனைவிக்கு கூப்பிடுத்துங்க. இந்த கிளி எந்த காக்கை தள்ளி போடான்னு சொல்லிச்சோ அந்த காக்கை சோறு தின்னுட்டே பேசிட்டா அந்த கிளிகிட்ட, நாங்க கருப்பு சிவப்பு பேசுறீங்களே உன்னைய கூட்டு வந்து அடைச்சு உன் நாக்குல சூடு போடுறாங்க, எண்ணெய கூட்டு சோறு போடுறாங்க அப்படின்னு. அப்ப 4 அறிவு படைச்ச பறவைகளுக்கு புறாமணம் இருந்திருக்கு. சரி சரிண்ணா, அதான் சாமி புறாம என்ற குணங்கள் இந்த 4 பறவைகளுக்கு அறிவுள்ள பறவைகளுக்கே இருந்திருக்கு. அப்ப மனிதனுக்கு இருக்குமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அதானே விஷயம். இப்ப தொட்டு கட்டவன் யாரு, தொடாம கட்டவன் யாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சில விஷயங்களுக்கு பாருங்க, தொட்டு கட்டவே தெரியாதானே, தொடாம கட்டவே ராவணேசனை, தொடாம எதனால ராவணேசனை கட்டேன் அதுக்கு நான் பதில் சொல்லணும். அப்ப நீங்க என்ன என்ன கேட்டு சரி நீங்க என்ன நான் வழியில ஓடுறீங்களோ அந்த வழியில நான் தொட்டு கட்டவே துணியாத சொன்னீங்க, சரி தொடாம கட்டவே ராவணேசன் சொன்னீங்க, தொடாம எங்க ராவணேசனை கட்டேன் கேள்வியா? பாருங்க, இந்த ராமாயணம் போட்டவன் என்ன செய்வ, ராமாயணம் என்ற ஒரு புராணம். என்ன காரணம் அப்படின்னா, ராமாயணம்ல ராமனாக அவதரிச்சது யார் அப்படின்னா மகாவிஷ்ணுவாக 10 அவதாரத்துல ராமனாகப்பட்டவன் ஒரு மனிதனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்ற காரணம். என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் இப்படித்தான் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த ராமனாகப்பட்டவன் மனிதனாக அவதாரம் எடுத்தார் ராமாயணத்துல. அப்படி எடுக்கும் பொழுது பாருங்க, ராவணேஸ்வரனாக
ஆகப்பட்டவன். அப்ப தொடாம எடுத்து போகும்போது ஒரு விஷயம் பேசினா அது அப்ப சரியா நான் பேச வரல. நான் தான் பேசுறேன். நீங்க எதுவுமே பேசக்கூடாது. ராவண சீதையை சிறையா எடுத்தான்னு சொல்றீங்க. ஆமா. எங்க போய் எடுத்தவனும் எங்க வச்சான்? நான் சொல்லுவல்ல, பஞ்சவடியில கொண்டு வச்சான். பஞ்சவடி? ஆமா. அது என்ன அண்ணன் பேர் இருக்கு? இருக்கு சாமி. நான் கதை சொல்லங்காட்டி நீயே பறக்கிற முன்னாடி வந்து கேட்கிறேன். கதை சொல்லல, கதை கதை நான் வரல. நான் முதல்ல எந்த கேள்வி, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க எதுவுமே பேசக்கூடாது. அந்த பக்கம் தள்ளி தான் நிக்கணும். நீங்க பக்கத்திலே வரக்கூடாது. அப்ப இந்த ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவன் சீதையை தொடாமல் எடுத்துட்டு போனான். அப்படி காரணம் என்னன்னா, இந்த சீதை பெண்மணி ஆகப்பட்டவள், இந்த ராவணேஸ்வரன் ஆகப்பட்ட சீதை என்பது வேதவிதிய பெண்மணியாக முதல் பிறவிலே அவதாரம் எடுத்த பெண்மணியாகப்பட்டவள். அப்ப இந்த வேதவிதியாக பெண்மணியாக பார்த்து ராவணேஸ்வரன் பக்கட்டும் ஆசைப்படுறான். ஆசைப்பட்ட உடனே அப்ப சீதையை தொட்ட வேதவிதியாக பெண்ணாகப்பட்டவள் ராவணேஸ்வரனை தொட்டதுனாலதான் இந்த சீதை பெண்மணி சொல்றாளே, சீதை பிறக்க எங்கை அழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த பிறவில என்னை தொட்ட, அடுத்த பிறகு என்னால உன்னுடைய குலம் அழியும்டா அப்படின்னு சொன்னால யாரு? சீதை பெண்மணியாகப்பட்டவன். அப்படி சொன்ன உடனே ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவன் சீதையை தொடாம எடுத்துட்டு போனான். இப்ப ராமாயணத்துல வந்து ராமன் நல்லவனா ராவணேஸ்வரன் நல்லவனா அப்படின்னா, முறையா பேச போனா ராவணேஸ்வரன் தான் நல்லவன். என்ன காரணம் அப்படின்னா, ராவணேஸ்வரனுடைய மனைவி யாரு அப்படின்னா மண்டோதரி பெண்மணியாகப்பட்டவள். மண்டோதரி அழகிலே சிறந்தவளாகப்பட்டவள். அப்ப இந்த சீதையை எடுத்துக்கொண்டு வச்ச உடனே சீதையை பார்த்து ஒவ்வொரு நேரமும் அவளுடைய அழகை வர்ணிக்கிறான். அப்ப வர்ணிச்சு அவளை அடையணுங்கிற ஆசை யாருக்கு? ராவணேஸ்வரனுக்கு. அப்ப அந்த சீதை பெண்மணியாகப்பட்ட அந்த துரும்ப கிள்ளி போட்டு துரும்புகிட்ட தான் பேசுவானா சீதை. அப்ப பேசுன உடனே அப்பதான் என்ன சொல்ற? மண்டோதரி பெண்மணியாகப்பட்டவ, ஏங்க ராவணேஸ்வரன், நீங்க வந்து உருமாற கலை ஒன்றுட்டே இருக்கு. யாருக்கு? ராவணேஸ்வரனுக்கு உருவமான கலை இருக்கின்றது. கலைகள் மொத்தம் எத்தனை? என்னது கலைகள் எத்தனை மொத்தம்? நான் பேசியிருக்கேன், நீங்க எதுக்கு கூட பேசுறீங்க? நீங்க சொன்னீங்களே உருவப்படக்கூடிய கலைகள் ராவணேஸ்வரனுக்கு, கலைகள் எத்தனை கேட்டீங்க? கலைகள் வந்து எத்தனை கலை இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க? ராவணேஸ்வரனுக்கு ராவணேஸ்வரனுக்கா மொத்த கலைகள் எத்தனை கேட்டீங்க? 64 கலைகள். சொல்ல விடுறா. ஏன் நீங்க பேசுறீங்க? நீங்க எது கூட பேசுறீங்க? இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் பேசுற வரைக்கும் நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நான் எதை பேசி முடிக்கிறேன்னா, நான் கேட்பேன், ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். இருங்க. ஒரு தப செஞ்சா யார் செய்யணும்? ஒரு ஆள் செய்யணும். ஆமா, அதான் தபத்திற்கு ஒருவர். தமிழுக்கு 2 பேரும் சேர்ந்து பேசினாதான் தமிழுக்கு பெருமை. தபத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். ஏன் சொல்லியிருக்காங்க? நீங்க பேசினா நான் பட்டிமன்றமா? சரி, பட்டிமன்றம் இல்ல. இப்ப நானே கேட்கிறேன் உங்கள்கிட்ட, சீதையை வந்து தொடாம ஆசைப்பட்டான்னு சொன்னேன். ஆனா சீதையை எந்த உருவத்துல போய் தொட்டான் ராவணேஸ்வரன்? தொட்டானா அவன் தொடலையா? இல்ல சீதை மீது ஆசைப்பட்டு அடையணும்னு நினைச்சானா? அப்ப சீதையை பார்த்தோன்னா இவன் மனதில் பக்தி ஏற்பட்டதா? விளக்கத்தை சொல்லு. கேள்விக்கே கேள்வியா? நான் பேச மாட்டேன், நீங்க இது கூட வந்து பேசுறீங்க. நீங்க போன தப்பு சாமி. சரி, அழகா சொல்றீங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டீங்க? எப்படி சீதைய ராவணேஸ்வரன் பட்ட சீதையை தொட்டானா தொடலையா? அதாமா மொத்தம் 64 கலைகள். அதுல வந்து என்ன யாரு தங்கச்சி சூர்பனுக்கு சொல்றா, அண்ணா இங்க வா, அதாவது நீ சீதையை வந்து சிறை இடத்துல வந்துட்ட, பர்ணசாலைங்கிற இடத்துல வச்சுட்ட, ஆனா நீ ஏன் சீதையை அடைய முடியல அப்படின்னு யாரு கேட்கிறா? சூர்பனகை பட்டவள் ராவணேஸ்வரன் கேட்கும் பொழுது எப்படி நான் அடையிறது, நெருங்க முடியலையே அப்படின்னு தங்கச்சிட்ட சொல்ல சூர்பனகிட்ட சொல்றதுக்கு ராவணேஸ்வரன் சொல்றேன். அதுக்கு சூர்பனன் சொல்ற, அம்மா 64 கலையில ஆயக்கலை 64, அதுல உருவப்படக்கூடிய கலை ஒன்று இருக்குது. நீ ஏன் ராவணேஸ்வரன் ராமனா ஏன் மாறக்கூடாது அப்படின்னு யாரு கேட்கிறது? உருவமாடக்கூடிய இருக்கு, யாரு கேட்டது அப்படின்னு சூர்பனன் சொல்றா ராவணேஸ்வரன். நீ ஏன் ராமனா மாறக்கூடாதுன்னு சொல்றா. சரின்னு ராவணேஸ்வரன் மாறிட்டேன். மாறி சீதையை அடைய போறேன். அடைய போகும்போது எந்த பக்கம் திரும்பி நின்ன? பின்பக்கம், பின்புறமாக, முதுகுபுறமாக நின்று காட்டினேன். சரி. ஆனா சீதை சரி நம்ம கணவன் ராமதான் வந்துட்டாரு அப்படின்னு முன்னா போய் பார்த்து தொட்டால தொடல. தொட்டானா தொட, அப்படி வெள்ள தொட போகும்போதுதான் இந்த ராமனாக ஒரு ராமனாக இருந்தவன் ராவணேஸ்வரனாக மாறினா. ராவணேஸ்வரன் ராமனா மாறினா மாறி சரி நம்ம கணவன் ராமன் வந்துட்டாரு அப்படின்னு சீதை போறா. சீதை போய்
தொட்டாலா தொடலையான்னு கேட்டு சீதையை எப்படி போய் தொட போனா? சீதையை அடையணும்னு ராவணேஸ்வரன் ஆசைப்படுறான். திருசாமி இப்படி நீங்க பேசுறீங்கல்ல, நான் பேசுறது என்ன விளக்கமா பேசுறீங்கப்பா? அதாவது ராவணேஸ்வரர் ராவணன் மாறிட்டேன். சரி, மாறி போய் சீதையான முறை நான் அடைய முடியல, பின்புறம் முதுகு அடி நிற்கிறேன். நிற்கும் பொழுது சரி சீதா ராமன் வந்துட்டாரு அப்படின்னு முதுக போய் தொட்டாலா தொடலை. அதை மொட்டையா பேசுனா எப்படி தெரியும்? சீதையை தொட்டானா தொடல நீ சொல்றீங்களே, ராவணேஸ்வரன் சும்மா நிக்கல. ஆனா ராவணேஸ்வரன் சீதையை பார்த்த உடனே அப்படி சுத்தி ராவணேஸ்வரன் ராமனாக உருமாறுனா, ராமனா உருமாறும் பொழுது சீதையை பார்த்தோம்னா சுத்தி கும்பிட்டானா. அப்படி சுத்தி கும்பிட்டு திரும்ப போதா முதுக போய் தொட போறான். ஆகா ராமனா அப்படின்னு தொட போற ராவணேஸ்வரனாக மாறுறான். ராமா அதாவது ராவணேஸ்வரன் ராமனா உருமாறுறான். மாறும் பொழுது சரி சீதை வரா. ஆனா தொடும் பொழுது அந்த ராமனா உருமாறும் போது திரும்பவும் ராவணேஸ்வரனாவே மாறிட்டேன். தொட்டு கட்டவன் ராவணேஸ்வரன், தொட்டு கட்டவன் ராமன், தொடாத கட்டவன் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் இப்ப நீ பேசுறிய புரிஞ்ச மாதிரி பேசுறியா? தொட்டு கட்டவன் துரியோதனன், சொன்னா மட்டும் ராவணேஸ்வரன் பேசுறீங்க. அப்ப துரியோதனன் நீங்க எந்த கதையில சொன்னா இருக்க உருமாற சீதையை வளைச்சு கும்பிட்டுட்டு வந்தானே அந்த மண்டோதரி பெண்மணி கேட்கிறாள். மனைவி யாரு? ராவணேஸ்வரன் மனைவி மண்டோதரி, அழகே சிறந்தவளாகப்பட்டவன். அப்ப அவ கேட்கிற மண்டோதரியே சீதா பெண்மணியாகப்பட்டவள் சிறந்தவன் தான். ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு அழகு சிறப்புகள் இருக்கின்றது. ஏன்னா ராவணேஸ்வரன் மனைவியாக இருங்க, ராவணேஸ்வரன் மனைவி யாரு அப்படின்னா மண்டோதரி. இப்பதான் சொல்ற சீதை மேல தானே ஆசைப்பட்ட, சீதையை பார்த்த உடனே அப்படியே வலிச்சு கும்பிட்டுட்டு வரவே என்னன்னு கணவனை கேட்கும் போதா அப்ப என்ன சொல்றான் ராவணேஸ்வரன், நான் ராவணேஸ்வரன் இருக்கும்போது சீதை மீது ஆசைப்பட்டேன், ராமனாக என்று உருமாறினா எனக்கு சீதை மீது பக்தி ஏற்பட்டது அப்படின்னா. ஏன் அந்த ராமனை உருமாறினா சீதை மீது பக்தி தான் ஏற்பட்டுச்சான். அது ஒரு விஷயம். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சூர்பனகை பெண்மணியாகப்பட்ட பார்த்ததுனால தானே ராமனை பார்த்து ஆசைப்படுறா. ராமனை பார்த்து ஆசைப்பட்டா ராமனாகப்பட்ட சொல்றேன், என் மீது ஆசைப்பட என் தம்பி என்னோட அழகுட சிறந்தவனாக லட்சுமணனாகப்பட்டவன் அப்படி சொன்னவன் தான் அங்க போனதான் அவன் மூக்கை கொங்கையை அறுத்து அனுப்புறான். அனுப்புனவன்தான் இவன் எதையுமே தீர விசாரிக்காம ராவணேஸ்வரன் ஆகப்பட்ட தங்கை எப்படி அவமானப்படுத்தி விட்டான்னு சொல்லிதான் சீதை பெண்மணி ஆகப்பட்டவளை போய் தொடாம எடுத்துட்டு போறான். அதுதான் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிச்சிருக்கணும். யாரு? ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவன். தீர விசாரிக்காம எதுக்கு போய் இந்த தவறு போய் செய்தான் ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவன்? கண்ணால காண்பது போய் கண்ணால ராவணேஸ்வரன் பார்த்தானா, காதால் கேட்டானா, தீர விசாரிச்சானா, தன்னுடைய தங்கை சொன்னதை கேட்டு தீர விசாரிக்காம எதுக்கு போய் சீதை பெண்மணிக்கு போய் தண்டனை கொடுக்குறான்? ஒரு விஷயம், கண்ணால ராவணேஸ்வரன் பார்த்தானே இருக்குதீங்களா? கண்ணால யாரு? தங்கச்சி வந்து ராமனை பார்த்து ஆசைப்படுறா. ராமனை பார்த்து ஆசைப்படுறா. அழிய கேட்ட என் மீது ஆசைப்படாத, என்னோட அழகு சிறந்த லட்சுமணாகப்பட்டவர்கள் அங்கே போனது ராமனாகப்பட்டவன் சொல்றான். அங்க போனதான் மூக்கையும் கொங்கையும் அறுத்து அனுப்புறான். அனுப்புனது அது தீர விசாரிச்சானா ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவன்? எப்படி விசாரிக்காம எப்படி போய் சீதையை எடுத்து போனா? அப்புறம் ஏன் கண்ணால பார்த்து போய்ங்கறீங்க? ஆமா வடமொழி பண்ண சொல்லலாம். கண்ணால் சாமி ராவணேஸ்வரன் தீர விசாரிக்கணும். ராவணேஸ்வரன் சீதையை சிறையிட்டு கொண்டாளா? கண்ணால பார்க்காம சிறை சுத்திட்டு வந்தா சீதை தூக்கிட்டு வந்தானே. சீதையை வந்து எப்படி தூக்கிட்டு வரான்? கண்ணால மானாக ஒரு மாதிரி தானே போறான். சீதையை பார்க்க சீதை வந்து ராவணேஸ்வரன் கிடையாது, மானாக மாறி போனா சீதை நான் மீது ஆசைப்படுவான்னு சொல்லி தானே எடுத்துட்டு வரா. யாரும் சொல்றீங்க சாமி? இப்ப ராமனாகப்பட்டவன்ல சீதை வந்து பர்ணசாலையில இருக்கா. சரி, அப்படி பர்ணசாலையில இருக்கும் போது மானாக வந்து யாரு? வாரிசனாகப்பட்டவன் மானவான். அந்த மானை பார்த்து ஆசைப்படுறான். ஆசைப்பட்டதுனால கிழிச்ச போட்ட அண்ணியாகப்பட்ட கிழிச்ச போட்ட தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயில போறான். கண்ணால காண்பது போய், ஆமா, காதால கேட்பது போய். காதால உண்மையை கேட்டுருக்கேன். யாரு கேட்டது? நீங்க சொல்லி உங்களுக்கு நான் வரேன். சரி, உங்க வழிக்கு நான் வரேன். கண்ணால காண்பது போய் காதால கேட்பது போய் சொல்லிருக்கிற. ஆனா காதால கேட்டு ஒரு உண்மை நடந்தது. என்ன? யார்? ராமனாகப்பட்டவன் காதால கேட்டான். என்ன விஷயம்னா இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய என்ற காரணத்தினால சீதை பெண்மணியாகப்பட்டவளை வந்து சந்தேகம் பண்ணா. யாரு? இந்த ராவணேஸ்வரன் மட்டும் 14 ஆண்டுகளாக வனவாசம் வைத்திருக்கான். அப்படி வனவாசம் வச்சிருக்கும் பொழுது அப்ப என்ன செய்யறா? ராவணாகப்பட்டவன் சொல்றான். அப்ப சீதையை எடுத்துட்டு வர சீதை வர்றா. யாரு? ஆஞ்சநேய
இந்த சீதை பெண்மணியாகப்பட்டவளை அக்கினியில இறங்க சொல்றாரு. யாரு? ராமனாகப்பட்டவன். அப்படி அக்கினியில ஒரு பரீட்சை நடத்துறாரு. பரீட்சை நடத்தும் பொழுது அவ அக்கினியில இறங்க அந்த அக்கினி தெய்வமாகப்பட்டது அப்படியே தாங்க முடியலையா. சீதை பெண்மணி கற்புக்கே கற்புக்கரசியாகப்பட்டவள். அந்த கற்புக்கரசி எப்படி அக்கினியில இறங்க விடுறியே அப்படின்னு சொல்லி இந்த அக்கினி தெய்வமாகப்பட்டது அப்படியே கொதிச்சு எழுந்ததாம். அப்படி கொதிச்சு எழுந்தும் போது அப்பதான் என்ன செய்யறா, ஒரு தெருவில் பாருங்க சண்டை நடக்கும். ஒரு ஊருன்னா சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கும் பொழுது அப்ப மனைவியை போட்டு அடிக்கிறான். அப்படி மனைவியை போட்டு அடிச்ச உடனே அப்ப கேட்கிறாயம்மா, அப்படியே மனைவியை போட்டு அடிக்கிறியே இது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்பதான் என்ன சார் ராமநாகப்பட்டவர் சொல்றாரு, அங்க போய் பார்த்துட்டு வா, அங்க என்ன நடந்து கொண்டிருக்கு நிகழ்ச்சியில போய் பார்த்துட்டு வர. ராமநாகப்பட்டவர் அனுப்புறேன். யாரு? ஏவலாளி. அப்படி அனுப்பும் பொழுது அப்பதான் போய் பார்க்க போறாரு. அப்ப என்ன சொல்றா, அந்த கூட்டத்தில் அடிக்கும் பொழுது நான் என்ன ராமன் நினைச்சியா? ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவியாகப்பட்டவர் போய் இத்தனை காலமாக இருந்தாலே ராமன் வந்து மனைவி எதுவும் கேட்காம 14 ஆண்டுகளாக ராவணேஸ்வரம் வச்சிருந்தானே, ராமனாகப்பட்ட சீதையை கூட்டிட்டு வந்தாங்க. நான் ராமனா நினைச்சேன் அப்படின்ற காரணத்தினாலதான் சீதையை கொண்டு 3 மாத கர்ப்பிணியோட காட்டுல வனவாசத்துல கொண்டு விடுறாரு. யாரு? ராமனாகப்பட்டவன். அப்ப ராமன் நல்லவன் சொல்றீங்களா? எந்த விதத்துல ராமன் நல்லவன் சொல்றீங்க? ராமன் நல்லவன் தான் நான் சொல்றேன். நீ எந்த விதத்துல ராமன் கெட்டவன் சொல்றீங்க? சாமி, எந்த விதம் கட்டின மனைவியை சந்தேகப்பட்டு 3 மாத கர்ப்பிணியோட இறக்கமில்லாம கொண்டு காட்டுல விட்டானே ராமனாகப்பட்டவன். ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சொல்றீங்களே ராமன் சீதையை சந்தேகப்படான்னு சொல்றீங்களே, சந்தேகம் சந்திரா என்ன? சந்திரா என்ன? சந்திரா என்னமா? சந்திரா ஒரு ஓட்டையில பொருளக்கூடியது. தேகம்னா உடம்பு. அப்போ உடம்போட சந்தேகப்பட்டானா? சந்தேகம். அதாமா சந்தேகம். சந்தனா ஒரு இடைவெளி தான் நம்ம சொல்றோம்ல, சந்தனா ஓட்டம் சொல்றோம்ல. தேகம் என்பது தேகம்னா உடம்பு. அப்ப உடம்போட சந்தேகப்பட்டானா இல்ல அந்த ஓட்டையோட சந்தேகப்பட்டானா? மனசால கூட சந்தேகம். ஏன்னா உடம்பால யாரும் ராமனாகப்பட்டவர் சந்தேகப்பட மாட்டான். என்ன காரணம் அப்படின்னா நாட்டு மக்களுக்காக தெரிய வேண்டிய என்ற காரணத்தால் ராமனாகப்பட்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா சீதையை அக்கினியில இறங்க வைக்கிறேன். ஏன் அப்படின்னா எந்த எப்படியே இது மாதிரி எந்த ஒரு பொருள் எதுவும் நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால தன்னுடைய மனைவி நிரபராது என்று நிறைவேற்ற என்ற காரணத்தால் ராமனாகப்பட்டவன் தன்னுடைய மனைவியை அக்கினி தீபத்தில் விடுறான். அப்ப பாருங்க 3 மாத கர்ப்பிணியோடு சீதை பெண்மணியாகப்பட்டவளை காட்டுல வனவாசத்துல கொண்டு விடும் பொழுது அப்பதான் என்ன செய்யறான் அப்படின்னா அவர் குழந்தைய தன்னுடைய லவணி என்ற குழந்தையை பிறந்து அந்த குழந்தைய தொட்டியை கட்டி போட்டு போறான். யாரு? இந்த விஷ்ணுபுத்திர சொல்லிட்டு போறான். எத்தனை குழந்தை? தன்னுடைய ஒரு குழந்தை. ஆமா, லவன் மட்டும்தான் சாமி. சொல்லுவல்ல நானு, ஏன் அவசரப்படுறீங்க? லவனாகப்பட்டவன் பெத்த எடுத்து அப்ப தொட்டில போட்டு சாமி நான் தண்ணி இருந்து போறேன், இந்த குழந்தைய சற்று பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு போனோம்னா அப்ப தண்ணி குடிக்க போகும்போது அந்த குரங்கு இருக்கு பாருங்களேன், அது வந்து தன்னுடைய குட்டி அப்படி வயிற்றுல அடைச்சிட்டு இருந்துச்சான். அப்ப சீதை பெண்மணியாகப்பட்டவள் பார்த்த உடனே ஆகா ஒரு மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஈவு இறக்கம் கூட தன்னுடைய பெண்மணிக்கு இல்லை என்ற காரணத்தினால தண்ணியா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை வந்து தூக்க போறான். அப்ப வரும்போது அவர் என்ன செய்யறார்? முனிவனாகப்பட்டவர் கண்மூடி தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப தவம் செய்வதை எதையும் தொந்தரப்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினால என்ன செய்யறான் அப்படின்னா அப்ப அந்த குழந்தைய தொட்டில இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடறான். தூக்கிட்டு போனோன்னா இவர் கண் விழித்து பார்க்கிறாரு. இவர் கண் விழித்து பார்த்தோன்னா ஆகா தொட்டில இந்த குழந்தையை காணாமே, அந்த அம்மா வந்தது நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்ற காரணத்தினால தெப்பப்புள்ள பிடிங்கி போடுறாரு. தெப்பப்புள்ள பிடிங்கி போட்ட உடனே அப்ப குழந்தையாக மாறி விடுகின்றது. ராமனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மனைவிக்கு எப்படி 2 குழந்தையாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அக்கினியை வளர்க்கிறாரு. அப்படி அக்கினியை வளர்த்து 2 பேர் லவன் குசன் என்ற 2 பேரையும் அக்கினியில இறங்க விடுறாரு. அப்படி இறங்க தன்னுடைய பிள்ளையாக இருந்தால் உருவம் கலையாமல் தன்னுடைய உருவ சுய உருவத்தோடு வருவான். ஆற்றானுடைய பிள்ளையாக இருந்தால் யார் சொல்றது? கருகி வருவான். யார் சொல்றது? ராமனாகப்பட்டவன். யார்கிட்ட? சீதையிட்ட. சீதை பெண்மணி அவள்கிட்ட ராம அப்ப தன்னுடைய பிள்ளை 2 பேர் லவன் குசன் என்று 2 பேரும் அப்ப மக்களுக்கு தெரிய வேண்டிய என்ற காரணத்தினாலதான் அப்ப சபையில இருக்கும்போது அப்ப அக்கினியை வளர்த்து இறங்க விடுறாங்க. அப்படி இறங்க விட லவனாகப்பட்டவன் சுய உருவத்தோடு வரான். குசன் என்பவர் என்ன கருகி சாம்பலாக கருகியது ஒரு மாதிரி வருவதா அதை சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த இருவருடைய பிள்ளை காவல் தெய்வமாக இருக்காங்க. கோவிலும் இல்லை, மந்திரம் இல்லை. தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. இப்ப ஒரு விஷயம் யாரு? அதனால பெற்ற தாயை வெட்டி கொள்ள யாரு?
தந்தை தாயின் செலுத்த கோவில் மொழி. சரி. தந்தை சொல்றதுக்கு மந்திரமே கிடையாதாம். அப்ப தந்தை சொல்றாரு உங்க அம்மா சரியில்லை, போய் உங்க அம்மா வெட்டி கொண்டு வரான்னு சொல்றாரு. யாரு? எதுக்காக பெத்த தாயை போய் வெட்ட சொல்றாங்க? யார் அப்படின்னா ரேணுகா தேவியோட கணவர் யாருன்னா சபதகிரி முனிவராகப்பட்டவர். அப்ப பரசுராமனாகப்பட்ட கோடாலியோட பிறந்தது யார் அப்படின்னா பரசுராமன் சொல்லலாம். இந்த பரசுராமனாகப்பட்டவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்ப அந்த ரேணுகா தேவி பெண்மணியாகப்பட்டவள் ஆற்றங்கரையில தண்ணி எடுக்க போவான். தண்ணி எடுக்க போய் தன்னுடைய கணவருக்கு பாதபுத்தி செய்வது வழக்கம். அப்ப எடுத்துட்டு போகும் பொழுது அன்றாட போகும் பொழுது அந்த ஆகாய மார்க்கமாக கந்தவர்களை பார்க்கிறான். அப்படி கந்தவர்களை பார்த்த உடனே ஆகா இப்படி ஒரு அழகான மன்மதனாக இருக்கிற சொன்ன காரணம் அந்த மனதுல நினைச்ச காரணத்தினால அந்த குணமாகப்பட்டது உடைந்து விட்டலாம். அப்படி இந்த குணம் உடைந்த உடனே அப்ப என்ன செய்யறாரு, இந்த சமதிகிரி முனிவராகப்பட்டவர் பார்க்கிறாரு. என்ன தன்னுடைய மனைவி ரேணுகாதேவி போன பின்ன என்ன காணவில்லை அப்படின்னு ஞான திருஷ்டில பார்க்கிறாரு. அப்படி ஞான திருஷ்டில பார்க்கும்போது அப்ப குடம் வந்து உடைந்து விட்டாரு. குடம் செய்ய முடியல, தண்ணி எடுத்துட்டு வர முடியல. அப்படி வராம இருந்த காரணத்தினால என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்ப பரசுராமனை கூப்பிடுறாரு. ஒவ்வொரு பிள்ளையும் அழைத்த உடனே பரசுராமன் பண்றவர் வர்றாரு. அப்பா தாயின் சிறந்த கோவில் விலை தந்தை சொல்லிட்டு மந்திரவில்லை, நான் சொல்வது மந்திரமோ நீ கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி சபதகிரி முனிவராகப்பட்டவர் கேட்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அப்பதான் சொல்ற, அப்பா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், ஆனா நீங்க எனக்கு வர ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப நான் சொல்றதை நீ கேளு, அப்புறம் நீ கேட்கிற வார்த்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சபதகிரி முனிவராகப்பட்டவர். அப்படி சொன்ன உடனே தான் அப்பதான் போறாரு, கோடாலியோட போறாரு. யாரு? தன்னுடைய தாயை வெட்டுவதற்காக போறாரு. உங்க அம்மா தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வெட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அப்ப கோடாலியோட வர்றாரு. அப்ப கோடாலியோட வரும்பொழுது இந்த நெசவு தொழிலாகி துணி துவைக்கூடிய ஒரு வண்ணா என்ற பெண்மணியாகப்பட்ட ஒரு பெண்மணி என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரேணுகாதேவி பெண்மணியாகப்பட்டவர் என்ன செய்யறா அப்படின்னா, ஓடி அப்படியே விரட்டிட்டு வரும் பொழுது அப்பதான் ரேணுகாதேவி ஒளிஞ்சு வர்றார். அப்படி வரும் பொழுது அப்ப இடுப்புல எந்த ஆடையும் இல்லாமல் வேப்பம்பு தலையை எடுத்து இடுப்புல அப்படியே சுத்திட்டு அந்த அம்மா வந்தாங்க. வேப்பந்தலையை சுத்திட்டு வரும் பொழுது பசியோடு போய் கேட்கிறாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கின்றது, ஏதாவது கொடுங்க அப்படின்னத. அப்பதான் கூழ், ஒரு களையத்துல கூழை கொடுத்தாங்க. அந்த கூழை வாங்கி அந்த அம்மா குடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஓடி ஒளிஞ்சாங்க. அப்ப ஒளியும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்க, அந்த வண்ணா என்ற பெண்மணி கணவராகப்பட்ட சொல்றாம்மா, நான் அவர் வந்து உங்க மகன் விரட்டிட்டு வந்தாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன், மறைவாக நில்லு அப்படின்னு சொன்னாராம். நான் இருக்கிறமா உனக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லும் பொழுது அப்ப வரும்பொழுது என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த கோடாரியை விட்டு அப்படி வீசுறாரு. அப்படி பரசுராமன் அப்படி வீசும் பொழுது இந்த நெசவு தொழிலாளி பெண்மணியாகப்பட்ட தலை என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்படி கோடாரியை விட்டு வீசும் போது அந்த வண்ணா என்ற பெண்மணியாக அவளுடைய தலையை வெட்டி தன்னுடைய தாயை தலையை வெட்டிட்டாரு. அப்படி வெட்டின உடனே தான் அப்பதான் போறாரு. அப்பா தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அதே போல நீங்க சொன்னது மாதிரி எங்க அம்மா தலையை நான் வெட்டிட்டேன், எங்க அம்மா திரும்ப எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு கேட்டாராம். யாரு? இந்த பரசுராமனாகப்பட்டவர் கேட்கிறாரு. அப்படி கேட்ட மாறி மாறி வச்சிருக்காங்க. இந்த மாறி வச்ச காரணத்தினாலதான் மந்தையில வெட்டினதுனால மாரியம்மன் என்ற பெயர் உருவானது. இப்படி உருவானதுனால உருமாறி கருமாரியா ஆகப்பட்டது யார் அப்படின்னா, இந்த கருமாரி அம்மன் ஆகப்பட்டதான் ரேணுகாதேவி பெண்மணியாகப்பட்டவள். இந்த ரேணுகாதேவி பெண்மணி என்று யார் அப்படின்னா, சிவனுடைய மனைவியாகப்பட்டவள். ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு பெண்மணியாகப்பட்டவள் எடுத்துருக்காங்க. இப்ப நான் நீங்க கேட்டீங்க சொன்னேன், சிவலிங்கத்துல வந்து முடி வளர்ந்த காரணம் எது? எந்த இடத்துல சிவலிங்கத்துல வந்து முடி வளர்ந்துருக்கு, அது எந்த இடம், எப்படி சிவலிங்கத்துல முடி வளர்ந்தது? இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். அப்படியா? ஆனா ஒரு கோவில்ல அர்ச்சகர்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் வந்து அனுதினமும் சிவபெருமானுக்கு பூஜை பண்றது வழக்கம். ஏமா சிவபெருமானுக்கு அனுதினமும் பூஜை பண்ற வழக்கம், காலையும் மாலையும். அப்படி பூஜை பண்ற கோவில வந்தாரு. அந்த சிவனுடைய கழுத்துல நகைன்ற ஆபரணத்தை கொண்டு போய் கழுத்துல போட்டு அந்த நாட்டு மனை பார்க்கும்போது அவங்க காட்டி பூஜை பண்ணது வழக்கம். என்ன பண்றது, திரும்பவும் மாலை பூஜை பண்ணிட்டு அந்த நகையை கொண்டு போய் எங்க கொண்டு வைக்கிறாரு, வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. வீட்டு கொண்டோடனே அந்த கோவில் அர்ச்சகருடைய மனைவிக்கு ஆசை, சரி நகை நம்ம கழுத்துல போட்டாச்சு கொஞ்சம் ஒரு நல்ல அழகுபடுத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த அர்ச்சகருடைய மனைவி தன்னுடைய கழுத்துல போட்டு நகைய அழகு பார்த்து அந்த அர்ச்சகர் வர்றதுக்கு முன்பே அந்த ஆபரண பெட்டியில வச்சுட்டாரு. வைக்கும்போது சரின்னு ஒரு அதை கண்டுக்காம என்ன பண்ணிட்டாரு, நகையை கொண்டு போய் திரும்பவும் அந்த கோவில் அர்ச்சகர் போய் காலையில கொண்டு போய் சிவனுடைய லிங்கத்துக்கு மேல போட்டு அதை ஆபரணம் இருக்காங்க.
நாட்டு மன்னராரு அங்கிட்டு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது நாட்டு மன்னனுடைய சீடர் வந்து பாக்குறாங்க, மன்னா நகையுடைய சிவனுடைய கழுத்து நகையுடைய ஆபரண நகையில முடி இருக்கு, என்னன்னு கேட்கும் பொழுது கோயில் போறாரு, சிவபெருமனே அவனை அனுதினமும் பூஜை செய்யறேன், எப்படி இந்த முடி இருந்துச்சு தெரியல, ஆனா பூஜைனால எப்படியாச்சும் இந்த முடியாவே மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வர்றாரு, கோயில் அர்ச்சர் வர்றாரு, நாட்டு மன்னன் காட்டுறாரு. காட்டுற உடனே அந்த சிவனுடைய கழுத்துல இருந்து அப்படியே அந்த முடியாவே வளர்ந்து இருக்குது. அந்த முடி வளர்ந்ததுனால அந்த ஊரு குடுமியான் மலைன்னு ஒரு பேர் பெற்ற ஊரு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து சிவன் மேல பக்தியா இருந்த ஒரு அர்ச்சனாகப்பட்டவன் அவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, பார்த்த உடனே அப்பதான் சொல்றாரு, உனக்கு அன்றாடம் பூஜை செய்வது உண்மையானால் தாங்கள் தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலதான் அவங்க சிவனுடைய லிங்கத்துல முடி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் பார்த்த உடனே தான் முடி வளர்ந்ததுனாலதான் இன்று குடுமியாமலை என்ற பெயர், புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த குடுமியாமலை என்ற பெயர் உண்டானது. அதே பாருங்க, தர்மத்திலே சிறந்தவர் யார் சுவாமி? தர்மத்திலே சிறந்தவர் யாரு? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டதும் கொடுத்தவன் யாரு? கேட்டதும் கொடுத்தது யாரு அப்படின்னா கர்ணனாகப்பட்டவன். பொற்கை பாண்டியன். ஆமா, திறவாத கதையும் திறக்க பண்ணாரு யாரு? அப்ப சுந்தர ஞான சம்பந்தர். அப்ப ஞான சம்பந்தம் திறவாத திறக்கப்படனாரு. நீங்க தர்மத்துல சேர்ந்தவன் யாருன்னா கர்ணனா? ஆமா, தர்மம் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த கர்ணனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, யாருக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் கொடுக்கிற கை மேலதான் இருக்கும், அப்ப வாங்குற கை கீழே தான் இருக்கும். சரி, இந்த கர்ணன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருப்பாரு. யாரு? தக்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்ப ஒருத்தர் வந்து கேட்டு வர, ஐயா தர்மத்துல சிறந்தவர் ஆயிட்டீங்க, எனக்கு ஏதாவது தர்மம் கொடுவோம்னு சொல்லி கேட்டுக்காரு. அப்படி கேட்ட உடனே அந்த இடது கையில அந்த தக்க கிண்ணத்தை தூக்கி அப்படி கொடுத்தாராம். யாரு? இந்த கர்ணனாகப்பட்டவர். அப்படி கொடுத்த உடனே அப்பதான் சொல்றாரு, ஏப்பா தர்மத்துல சிறந்தவர், நீங்க போய் இடது கையில தர்மத்தை கொடுக்குறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டது. அப்பதான் கர்ணன் சொன்னாரா, இந்த இடது கையில இருந்து வலது கைக்கு மாறும் என் மனம் மாறிவிடுமோ என்ற காரணத்தினாலதான் இந்த இடது கையில தர்மத்தை கொடுத்தேன் அப்படின்னா. கர்ணன் அதாவது இடது கையில என்ன வச்சிருக்காரு, என்ன வச்சிருக்கு, தலைக்கு குடிச்சிருக்காரு. அப்ப பொழுது கேட்டிருக்காரு, யாரு கேட்டது? வழிபோக வந்தவன் வந்துட்டு, கண்ணா இது மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு இருக்கும் பொழுது சரின்னு எந்த கையில கொடுத்தாரு? இடது கையில கொடுத்தாரு. இடது கையில கொடுத்தாமா? கொடுக்க கூடாது. ஏன் கொடுத்தாரு? இடது கையில ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த இடது கையில இருக்க தங்க கிணத்தை இந்த கைக்கு வந்து அவர் மனசு மாறிவிடுமோ என்ற காரணத்தினாலதான் இந்த கர்ணனாகப்பட்டவர் இடது கையில தர்மத்தை கொடுத்தாரு. அதாவது இந்த கையில என்ன இருக்கு, எனக்கு இந்த கையில இதுக்குள்ள மாத்திரக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு என் மனம் மாறி விட்டுருமோ என்ற காரணத்தினால கொடுத்தாரு. பேசுறீங்க ஏன் சாமி? கர்ணன் வந்து தர்மத்திலே சிறந்தவர். ஆனா என்ன தர்மம் அவர் செய்யல அப்படின்னா, ஒரு அன்னதான தர்மம் தான் செய்யல. அவரு ஏன் செய்யல? இவ்வளவு தர்மங்கள் செஞ்சிருக்காரே கர்ணனாகப்பட்டவன். இந்த கர்ணனுடைய உயிர் போகும்பொழுது கூட இந்த தர்ம தேவதை அனைத்துமே கையெழுந்துச்சான், கர்ணனுடைய உயிர் போகக்கூடாது அப்படின்னு. அப்பதான் உலகத்துக்கே மிகப்பெரிய கடவுள் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். அவர் ஒரு அந்தனார் வடிவமாக போய் கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த அர்ஜுனனாகப்பட்ட பாருங்க, அர்ஜுனன் இந்த கர்ணனை நீ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அம்ப விடுறாரு. அப்படி காண்டிபத்தை விட்ட உடனே அப்பதான் சொன்னாரா, யாரு? அர்ஜுனன் சொன்னாரா, பாரு கர்ணனை நான் கொண்டுட்டேன் பாரு அப்படின்னாரு. ஆனா கர்ணனை கொண்டுட்டேன்னு சொன்னது யாரு அப்படின்னா அர்ஜுனன் சொல்றாரு. ஆனா அதான் பரந்தாமன் என்ன செய்யறாரு அப்படின்னாப்பா, நீ செத்த பாம்பை தான் நீ அடிச்ச, அவனுடைய உயிர் இன்னும் பிரியவில்லை அப்படின்னு சொன்னாரு. யாரு? உங்க பாட்டை மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். அப்பதான் என்ன செஞ்சாரு அப்படின்னு இவர் போறாரு. எப்படி? அந்தனார் வடிவத்தோட போறாரு. யார்கிட்ட? கர்ணன்ட்ட. அப்படி போனோன்னா அப்பதான் உயிர் தருவாயில் இருக்கிறார் கர்ணனாகப்பட்டவன். அப்படி தருவாயில் இருக்கும்போது, ஐயா எனக்கு ஏதாவது தர்மம் கொடுன்னு போய் கேட்டாராம். அப்படி கேட்கும்போது அந்த கர்ணன் என்ன சொல்லியிருக்காரு, அப்பா எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்படி சொன்னாரு, அதான் உன்னுடைய இருக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய குருதி எனக்கு தானமாக கொண்டு போய் கேட்டுட்டாரு, ரத்தமாகப்பட்டது. அப்ப கேட்கும் பொழுதுதான் அப்ப அந்த கையில அள்ளி கொடுத்தான். எது அப்படின்னா, இந்த குருதியை அள்ளி கொடுத்திருக்காரு. யாரு? கர்ணனாகப்பட்டவன். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அதை வாங்கிட்டு வந்தாராம். யாரு? அந்தனாகப்பட்டவர். வாங்கிட்டு வரும்போது அப்பதான் கர்ணன் கேட்டார், ஐயா எத்தனையோ பேர் கேட்ட தர்மம் நான் கொடுத்தேன், இப்ப நீங்க என்கிட்ட வந்து என் குருதியை வாங்கிட்டு போறீங்க,
உங்களை பார்க்கணும், நீங்க யாருன்னு எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னாரா. யாரே கர்ணனாகப்பட்டவர். அப்பதான் விஸ்வரூபம் எடுத்தாரா மகாவிஷ்ணுனாகப்பட்டவர் விண்ணுக்கு மண்ணுக்கும். அப்பதான் சொன்னாராம், பா உன்னை என்று நான் பார்த்தோமோ நான் வைகுந்தம் போய் சேர்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். யாரு இந்த உயிர் பிரிஞ்சது யாருனால அப்படின்னா தந்திரமாக கொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா தான். பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதங்கள் இருக்குது. இந்த மகாவிஷ்ணுக்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எந்த தெய்வத்துக்குமே கிடையாது. ஏன்னா விண்ணை மண்ணை 3 அடி என நிலப்பத்து. அப்ப 3ஆவதுக்கு இடமில்லாமல் வாமலை சக்கரவர்த்தி வந்து சிரசாகப்பட்டது பூமியில அழுத்தக்கூடிய யார் அப்படின்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது. அப்படி சிறப்புகள் இருக்கும் பொழுது இப்ப இந்த கன்னியாகுமரி என்று ஒரு பெயர் இருக்கு சுவாமி. இப்ப எந்த கோயில ஆலயத்துக்கு போனோம்னா செருப்பு போட்டு போமா? போட மாட்டான். ஆனா ஒரே ஒரு கோயில்ல பாதச்சுவடியை கொண்டு வச்சு கும்பிடுற இடம் இருக்குது. அந்த பாதச்சுவடியை நம்ம நினைச்சது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய ஆலயத்துல தான் அந்த பாதச்சுவடியை வச்சு கும்பிட்டு வருவாங்க. அப்படி கும்பிட்டுட்டு வரும்பொழுதுதான் அந்த அவங்க நினைச்சது நிறைவேறதுக்கு அப்புறம் திரும்ப பாதச்சுவடியை கொண்டு போவாங்க. கொண்டு போய் கும்பிட்டு எடுத்து வருவாங்க. அதே போல இந்த கன்னியாகுமரி என்று ஒரு பெயர் வந்து விட்டது. அந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அப்படிலாம் இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சிறப்பு ஆயிடுச்சு. அற்புதமா பேசுறீங்க, அழகாக பேசுறீங்க. இருந்தாலும் கூட உங்களோட ஒரு முதல்கட்ட விசேஷமாக கொண்டு விழிகள் கண்டு மொழி சொல் போதே அப்படின்னு சொல்லிட்டேன். எனதாலும் பரவாயில்லை. ஞான நிலைத்தான் உனக்கு சாமி, நாடு மனை நாடு இருந்தார் சுவாமி. கந்த மலரிந்து முகமா பிரபாதவர்கள் 7 பேர். 7 பேரா? எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கீங்க. என்ன காவல்? கருதினை செந்தனை என்று சொல்லக்கூடிய கருதினை தங்களுக்கு செந்தனை முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டியது. எதுக்கு முருகப்பெருமானுக்கு செந்தனை படைக்கணும்? செந்தனை முருகப்பெருமான் குளிர்ச்சியை தரக்கூடியது. ஏன் அப்படின்னா அவர் நெற்றிக்கடியில் அவதரிக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். உங்க நாடு? நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டுக்குரியது திருமுனைப்பாடி நாடு. நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு கூடியது சோழ நாடு. சோழ நாட்டுக்கு இடையில விட்ட நாடுதான் திருமுனைப்பாடி நாடு. எத்தனை காலம் வழிதுனா? 20 கால வழிக்கிறோம். உங்க ஊரு? சிற்றூர். சிற்றூர் என்ற சிறுகுடி. அப்படி இருக்கு. அதனால பருவகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ, பருவகாலத்தை பாழாக்கி விடலாமோ, அம்மா அம்மா மறுவியே விழிதே சுவாமி சுவாமி. விதி விதி என்பதெல்லாம்
தந்தை அறிவே தெரிவே பேரில பெண். நீங்கள் அடைந்திருப்பது மங்கை பருவம். எத்தனை வயசு? 13 வயது, 12 லிருந்து 13 வயது வரை. நீங்க யார் வாங்குறீங்க? முருகப்பெருமானே. என்ன மந்திரம்? ஓம் என்ற பிரணவ மந்திரம். யாருக்கு? முருகனுக்கு. முருகனுக்கா? ஆமா. முருகனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கானே. சிறு வயதிலிருந்து 5 வயதில் அறியாத பருவத்தில் முருகனை குலக்கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கும் வெள்ளியாகப்பட்டவர். அவ்வளவுதான் உங்க மாப்பிள்ளையா பார்த்துக்கிறீங்க. மாப்பிள்ளையா? என்ன சாமி நமக்கு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? முருகன் வந்து எனக்கு குலக்கடவுள். அப்படி முருகன் குலக்கடவுளா இருக்கா, முருகன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து என்ன விஷயமா அப்படி பேசுறீங்க? ஏன் சாமி, முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் 2ஆம் நேரத்துல எப்படி சாமி முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள முடியும்? எப்படி சாமி ஏத்துக்க முடியும்? இப்படி மாப்பிள்ளை சொல்றீங்க சொல்லுங்க. சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மகளாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மகளாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மகளாம் நடக்குது. சிவனுக்கு என்ன வேலை? சிவனுக்கு அழிக்கக்கூடியவள. பிரம்மாவுக்கு என்ன வேலை? படைக்கக்கூடியவள. யமனுக்கு என்ன வேலை? யமனுக்கு உயிருக்கு கொடுத்து யமன் புரியக்கூடியவள. ஆதி பராசக்திக்கு என்ன வேலை? என்ன வேலை? சிவனுக்கு அழிக்கக்கூடியவள ஆதி பராசக்தி என்ன வேலைன்னு கேக்குறேன். என்ன வேலை கேக்குறாங்க? ஏன்னா சிவனுடைய மனைவி ஆதி பராசக்தி. அப்ப ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு உச்சரிக்கக்கூடிய யார் அப்படின்னா ஆதி பராசக்தி. மண்ணு பிறக்கையிலே பூமி பிறக்கையிலே ஓம் என்ற பிரணவ மந்திரம் யாருக்குரியனா? முருகப்பெருமானுக்கு. அதுக்கு அதோட பிள்ளையாகப்பட்டவள முருகப்பெருமான் என்று சொல்றீங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம். கருப்பசாமிக்கு என்ன அவதாரம்? கருப்பசாமி எப்படின்னா காவல் தெய்வமா இருக்கக்கூடியது கருப்பசாமி. கருப்பசாமி காவல் தெய்வமா இருக்கக்கூடியது. அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. சூரிய பகவானுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான். ஆமா. உஷ்ணம்னா என்ன? சூடு. வெயில கொடுக்கக்கூடியது. வெப்பம். உஷ்ணம்னா என்னன்னு கேட்டேன். வெப்பம். வெப்பமாகப்பட்டது. முதல்ல என்ன சொன்னீங்க? சூரியன் வந்து உதயமாகுது அப்படின்னா
எப்படின்னா வெயில கொடுக்கக்கூடியது வேலையை கொடுக்கக்கூடிய யார் அப்படின்னா வெயில் ஒளியை காட்டக்கூடிய சூரிய பகவான். வர்ண பகவானுக்கு என்ன குளிர்ச்சியை தரக்கூடியது மலையை வர்ண பகவானுக்கு. அப்ப நிலவாகப்பட்டது சந்திரனுக்கு என்ன வேலை? சந்திரனுக்கு என்ன வேலை அப்படின்னா நிலவை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சித்திரகுப்தனுக்கு என்ன வேலை? சித்திரகுப்தனுக்கு கணக்கு எழுத்துற வேலை. கணக்கு எழுத யாரு அப்படின்னா சித்திரகுப்தனுக்கு. சகாதேவனுக்கு என்ன வேலை? இருசாமி கேட்கிறோம்ல, சகாதேவனுக்கு என்ன வேலை? யாராருக்கு என்னென்னது ஜாதகத்தை கணிக்கக்கூடியது வந்து சகாதேவன். சகாதேவனுக்கு முற்பிறப்பு என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னதை நான் சொல்ல முடியாது. சகாதேவனுக்கு முற்பிறப்பு. ஏன்னா இந்த சிறு வயதில் இருக்கும் பொழுது சகாதேவனை பட்ட நீங்க சகாதேவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்க. பாண்டு மன்னன் எதற்காக இறந்தான்? இல்ல நீங்க கேட்டீங்க, நான் கேட்க கூடாதா? ஆமா, பாண்டு மகனோட பிள்ளை தானே அது. அது சகாதேவன் மகாபாரதத்துல இருந்தாரு சகாதேவன். முற்பிறப்பு என்ன அப்படின்னா அந்த முற்பிறப்புல வந்து பிறக்கக்கூடிய யார் அப்படின்னா ஒவ்வொரு அவதாரத்திலும் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா அந்த சகாதேவன் வந்து முற்பிறப்புல வேண்டாம் அந்த ஒரு மனிதனுடைய உயிரை எப்படி பிடிக்க வேண்டும், எப்படி அவனுடைய கணக்குகளுக்கு எதை பார்க்க வேண்டும் அப்படியே சித்திரகுப்தனுக்காக முற்பிறவில அவனுக்கு அந்த வந்தது. கணக்கு எழுதுறத சொல்றீங்க. சகாதேவன் என்ன ஆனது கேட்டீங்க. அது வந்து ஜாதகத்தை கணிக்கக்கூடிய சகாதேவன் கணிக்கணும் சொல்லிட்டீல. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன இருக்கு? ஆமா சம்பந்தம் இருக்கு. இப்ப நீங்க சகோதரருக்கு பேசல, நான் சம்பந்தம் இருக்கு பேச மாட்டேனா? சொல்லுங்க சம்பந்தம் சொல்லுங்க. இப்ப நீங்க தானே சொன்னீங்க சாமி. என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்கல. இப்ப நீங்க இருங்க. இப்ப நான் என்ன கேட்டேன், அதாவது சகாதேவன் வந்து எந்த ஜாதகத்தை கணிக்கக்கூடியது வந்து சகாதேவனுக்கு. இந்த ஜாதகம் கணிக்கக்கூடிய வந்து அந்த அவனுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தது யார்? அந்த ஜாதகம் கணிச்சனால ஒருத்தன் இறந்து போனான். அவன் யார்? நான் கேட்காட்டி நீ முந்தி பேசக்கூடாது. நான் வலிக்கிறேன் அவனை. ஏன் வலிக்காத? இவன் எதுக்காக ஜாதகம் கணிக்கணுங்கிற அவனுக்கு கேட்காது. ஜாதகம் கணிச்சனால ஒருத்தன் வந்து இறந்து போனான். அவன் யாருன்னு யோசிக்கிறீங்க? ஏட்டிக்கு முட்டியா பேசக்கூடாது. விஷயமா பேசுனா நீங்க என்ன பேசுறீங்களோ நான் அதனால வரேன். என்ன பேசுனா இப்ப நான் கேக்குறேன்ல. இப்ப வந்து சகாதேவனோட ஜாதகத்தை கணிக்கிறான். இந்த ஜாதகம் கணிக்கவே அவனுக்கு ஞானம் பிறந்தது யாருனால நான் கேக்குறேன். இப்ப நீங்க சொல்லணும்ல, அதுக்குள்ள எதுக்கு முந்தி ஏங்கிட்டே கேக்குறீங்க? நான் ஓ விஷயம் தான் மாறு. இல்ல நான் கேக்குறேன், நீங்க முந்தி பேசுற. ஆமா, சகாதேவனுக்கு வந்து ஜாதகம் கணிக்கணும். இது நடந்து இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தது யாருன்னு கேட்கிறேன். அதான் வேணும். நான் முற்பிறப்ப கேட்டீங்க. முற்பிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன். அதாவது நீங்க கேட்டீங்கல்ல. ஆமா, ஜாதகம் கணிக்கக்கூடியது அவனோட வேலை சொன்னீங்கல்ல. ஜாதகம் கணிச்சனால அது அவனோட வேலை. சகாதேவன் அந்த ஜாதகத்தை கணிச்சதுனால ஒருத்தன் இறந்து போனாங்க. யாருன்னு கேக்குறீங்க? ஜாதகத்தை கணிச்சதுனால இறந்து போனான். அப்படியா இறந்து போனவன்? நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா நான் விவரத்தை சொல்ல முடியும். ஏமா கேட்டது நானு, நீங்க கேட்டீங்க. கேட்டது நானே கேட்டு நானே பதில் சொல்லுவாங்க. இப்ப நான் சகாதேவனை பத்தி நான் கேட்டேன்ல, அந்த ஞானம் பிறந்தது யாருன்னு. அப்ப நீங்க அதை நீங்க சொல்லணும்ல விளக்கத்தை. இப்ப நான் சொன்ன நீங்க தெரிஞ்சுட்டு போலாம் மாதிரியா? ஆமா, நான் கேள்வி கேட்டா நீ கிளவி என்னாலும் நீங்க கேள்வி கேளுங்க. இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க விடுஞ்சாலும் பரவாயில்லை. இப்ப இந்த கன்னியாகுமரி என்ற பெண்மணி வந்து அவதாரம் எடுத்தது எதனால அவதாரம் எடுத்தா? அந்த பேரு எப்படி அவளுக்கு உண்டாச்சு? அது கேளுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். சரி, அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காங்க. உங்க பாட்டை மகாவிஷ்ணு உங்களுக்கு போய் இந்த வேலையை கொடுக்கலாமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலையை இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு போய் இந்த வேலையை கொடுத்துருக்காங்களே, எதுக்கு சாமி? கூட்டி கொடுப்போம் இந்த கோத்திரத்தின் முறையும் எனக்கென்ன சொல்ல வந்து உனக்கு என்ன கரையோ கை வீரசு செல்லாது போ செல்லாது போ. கோட்டி கொடுப்பதற்கு கோத்திரத்தின் முறை கோட்டி கொடுப்பதற்கு கோத்திரத்தின் முறை பேசி பாட்டி கொண்ட காதி மனம் முடிச்சு சொல்லு என் வார்த்தை கேளமா அன்பே தம்பி குட்டி அறிவிலா தம்பி குட்டி பூலில போக குட்டி திரும்பி குட்டி இருந்தாலும் கூட சிறந்த குட்டி
மன்னித்து காத்தரல வேண்டும். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்து வித்தையா காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்து வித்தையா காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து முருகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் சபதம் முடிக்க போயிருந்தார். அப்படி முருகப்பெருமானை வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி